Welcome to Rimjim Tamil YouTube channel. Please do like, share and subscribe my channel for more videos. Hi kids, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 5 of class 3 NCERT ஹிந்தி. இந்த லெசன் பேர் பார்த்தீங்கன்னா பஹதூர் பித்தோ. பஹதூர் அப்படின்னா வந்து ரொம்ப பிரேவ். பித்தோ அப்படின்னா என்னென்னா, பித்தோ அப்படின்றது வந்து ஒரு லேடியை சொல்கிறாங்க. அந்த லேடி வந்து ரொம்ப பிரேவாக வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சாங்க, எப்படி அதை செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதாச்சும் ஒரு எல்லாருக்குமே இது இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, எந்த சுச்சுவேஷனில் அதை எப்படி டேட்டில் பண்ணணும் அப்படின்றது அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த யோசனை வரணும். அதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பஞ்சாபி ஃபோக் டேல், அதுலேருந்து எடுத்துக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். கிசான் தா. கிசான் அப்படின்னா ஃபார்மர். ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர் இருக்கார். உஸ்கி बीवी का नाम था. बीवी அப்படின்னா என்னென்னா ஒய்ஃபை தான் बीवीன்னு சொல்லுவாங்க. बीवीயோட நேம் வந்து பித்தோ. அவங்க பேர் தான் பித்தோ. एक दिन किसान ने बित्तो से कहा. ஒரு நாள் வந்து அந்த பித்தோ கிட்ட, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த கிசான், அந்த ஃபார்மர் சொல்கிறாரு, சுபக் ஜப் மே கேத் மே ஹல் சலா ரஹா தா. சுபக்னா காலை நேரத்தில் வந்து வென் ஐ வாஸ் ப்ளவிங் த ஃபீல்ட். கேத்னா ஃபீல்டு, ஹல்னா வந்து ஹல் சலானா ப்ளவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபீல்ட்ஸை வந்து அந்த காலமாடை வச்சு இது பண்ணுவாங்களே, அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தோ ஏக் சேர்னே ஆக்கர் கஹா. ஒரு லயன் அங்கே வந்துச்சு. சேர்னு லயன் அங்கே வந்துச்சு. கிசான் கிசான் அப்படின்னா பேல் முஜே தே தே. உன்னோட பேல், அந்த காலமாடை என்கிட்ட கொடுத்துடு. பேல்னா காலமாடு. வர்ணா மே துஜே கா ஜாவுங்க. நான் அதை சாப்பிட போகிறேன், இல்லாட்டி நான் வந்து ஒன்றை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சேர் வந்து சொல்லியிருக்கு. பித்தோன்னே உஸ்ஸே பூச்சா. உடனே பித்தோ வந்து ஒரு இந்த விஷயத்த வந்து சொல்லிகிட்ருக்காரு கிசானு. அதனால இந்த பித்தோ வந்து உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, துனே கியா ஜவாப் தியா, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக வந்து கேட்குறாங்க. கிசான் நே கஹா. இப்போ வந்து கிசான் வந்து சொல்கிறாரு, மேனே கஹா, நான் சொன்னேன், தூ யஹி ருக் மே கர் ஜாக்கர் அப்னி காய் லே ஆத்தா ஹூம். நீ இங்கேயே இரு. தூ யஹி ருக், நீ இங்கேயே இரு. மே கர் ஜாக்கர், நான் வீட்டுக்கு போய் என்னோட மாடை எடுத்துகிட்டு வரேன். அதாவது காய்னா வந்து கவ், பசு மாடு இல்லையா, அதை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்கர் தோ பேல் கா லே கா தோ ஹம் லோக் பூகோன் பர் மர் ஜாயேகா. அதாவது அவர் அந்த ஃபார்மர் என்ன சொன்னாருன்னா, அந்த சேர்க்கிட்ட, நீ வந்து எங்களோட ஆக்ஸை, அதாவது எங்களோட காலமாடை நீ எடுத்துக்கிட்டு பேல் கா சாப்பிட்டுட்டீங்கன்னா நானே என் எங்கள் குழந்தைங்க எல்லாமே வந்து பூங்கோன்னா பசியிலே செத்துருவோம். எங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யஹே சுன்கர், இதை கேட்டுட்டு அந்த ஒய்ஃபுக்கு வந்து பித்தோக்கோ பஹுத் குஸ்ஸா ஆயா, ரொம்ப கோவம் வந்துருச்சு. உஸ்னே கிசான் கோ ஃபட்டாக்கர். உடனே வந்து கிசான் அந்த ஃபார்மர் கிட்ட உடனே சொல்கிறாங்க, கர் கி காய் சேர் கோ கிலாத்தே துஜே சர்ம் நஹி ஆத்தி. ஸோ நீ வீட்டுக்கு வந்து மாட்டை எடுத்துகிட்டு போய் லயனுக்கு வந்து சாப்பாடாக கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா? சர்ம்னா ஷேம். அகர் காய் சலி கை, சப்போஸ் நம்மக்கிட்டேருந்து நீ வந்து அந்த பசு மாட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா, தோ கர்மே ந தூத், நம்ம வீட்டில் வந்து பால் இருக்காது, நான் லஸ்ஸி இருக்காது. பச்சே ரோட்டி கிஸ் சீஜ் கே சாத் காயேகே. குழந்தைங்க வந்து அதாவது ரோட்டிக்கு வந்து எதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பித்தோக்கோ ஏக் தர்கீப் சூஜி அப்படின்னா வந்து ஒரு யோசனை, தர்கீப்னா ஐடியா வருது. உஸ்னே கஹா, உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தும் ஃபௌரன் கேத் மே ஜாக்கர் சேர் சே கஹோ कि मेरी बित्तो तुम्हारे खाने के लिए एक घोड़ा लेकर आ रही है. அதாவது அந்த பித்தோ என்ன சொல்கிறாங்க, உடனே ஒரு ஐடியா வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபௌரன், உடனே வந்து நீ வந்து ஃபீல்ட்ஸுக்கு போ, கேத்துக்குமே ஜாக்கர் போ, அங்கே வந்து போயிட்டு அங்கே வந்து அந்த லயன் கிட்ட போய் சொல்லு, மேரி பித்தோ, என்னோட ஒய்ஃப் வந்து துமாரே கானே கேலியே, நீ சாப்பிட்றதுக்காக ஏக் கோடா லேக்கர், ஒரு ஹார்ஸை கொண்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் வந்து அந்த கிசான் கிட்ட சொல்கிறாங்க. கிசான் டர்த்தா சேர்க்கே பாஸ் கயா. ஸோ உடனே பயந்துட்டே அந்த கிசான் வந்து அந்த லைன் கிட்ட போகிறாரு. உஸ்னே கஹா, உடனே சொல்கிறாரு, சேர் ராஜா, சிங்கராஜா, ஹமாரி காய் தோ படி மறியல் ஹே, என்னோட பசு மாடு வந்து வரமாட்டேன்னு ரொம்ப வந்து மறியல் பண்ணுது. உஸ்ஸே தும்ஹாரா கியா பனேகா,
நான் வந்து உங்களுக்கு என்ன தான் பண்ணாமல் இருக்க முடியும், மேரி பீவி, அதனால் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து அபி தும்ஹாரே லியே ஏக் மோட்டா தாஜா, அதாவது ரொம்ப என் ஒய்ஃப் வந்து உங்களுக்காக ரொம்ப கொழு கொழுன்னு ஃப்ரெஷ்ஷான தாஜா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கோடா லேக்கர் ஒரு ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மர் வந்து அந்த சேர்க்கிட்ட சொல்கிறாரு. बित्तों ने शेर पर एक बड़ा सा पकड़ बंदा. இப்போ வந்து பித்தோ என்ன பண்ணுறாங்கன்னா சிர் பர் ஏக், சிர் அப்படின்னா அவங்க தலையில், ஏக் படா ரொம்ப பெரிய, சா பகட் பாந்தா அப்படின்னா என்னென்னா ஒரு டர்பனை வந்து கட்டிக்கிட்டு, அவர் ஹாத் சே ஒரு கையில் வந்து தராந்தி அப்படின்னா தாரந்தி அப்படின்னா வந்து ஒரு தடி மாதிரி கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு லேக்கர் கோடே பர் அந்த ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு சவாரி பண்ணிட்டு வராங்க. சவார் ஹோ கயி கோடா தௌடாத்தி வெஹ கேத் பர் பஹுஞ்சா, அந்த கோடாவில் வந்து ஹார்ஸில் வந்து ரைட் பண்ணிட்டு வந்து அந்த ஃபீல்டை வந்து ரீச் ஆகிறாங்க. கேத் பர் பஹுஞ்சி அவுர் சேர் சே சில்லாயி, அப்போ ஜோர் சே சிலாயி, ஜோர்னா ரொம்ப அப்படியே சத்தமாக கத்துறாங்க. அரே கிசான், என்ன ஃபார்மர், தூ தோ கஹ்தா தா, நீ சொன்னியே கி தூனே 4 சேரோன் கோ ஃபான்ஸ் கர் ரக்கா ஹே, நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த, 4 லயன்ஸை வந்து ஃபன்ஸ்கர்னா ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், மாட்டி கொடுக்க வச்சுருக்கேன்னு சொன்னியே. யஹான் தோ சிர்ஃப், ஆனால் இங்கே வெறும் ஏக் ஹி ஹே, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பாக்கி கஹா ஹே கயே, எங்கே மிச்சதெல்லாம் எங்கே. ஃபிர் வெஹ கோடே சே உத்தரக்கர் சேர் கி தரஃப் படி அவுர் கஹ்னே லகி, அதுக்கப்புறமா வெஹ கோடே சே உத்தர்கர்னா அந்த கோடையிலேருந்து கீழே இறங்கிட்டு சேர் பக்கமாக திரும்பி படி அவுர் கஹ்னே லகி, அந்த சேர் பக்கம் பார்த்து, अच्छा कोई बात नहीं, பரவாயில்ல விடு, நாஸ்தே மே ஏக் ஹி சேர் காஃபி ஹே, நாஷ்டாக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு லைன் போதும்னு சொல்லி அந்த பித்தோ சொல்கிறாங்க. இத்தனா சுன்தா தா, இதை கேட்டதுக்கப்புறமா என்ன ஆகும் லைனுக்கு, நக்கி சேர் டர்கே மாரே காம்பனே லகே, அவர் அதோட பயம் வந்து அப்படியே காம்பனியில் ட்ரெம்பிள் ஆக நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவர் பாக் கடா ஹுவா, அது வந்து ஓடுறதுக்கு நிற்கிது. எஹே தேக்கர் பித்தோ போலி, அதை பார்த்துட்டு பித்தோ சொல்கிறாங்க, தேக்கோ இஸ் கஹ்தே ஹே இக்மத் தும் தோ, என்ன இது இவ்வளோதான் உன்னோட கரேஜா, அந்த சேர் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு அந்த பித்தோ சொல்கிறாங்க, என்ன உன்னோட இக்குமத், உன்னோட கரேஜ் இவ்வளோ தானே, தும் தோ இத்தனே டர்போக் ஹோ ஓ கி கர் கி காய் சேர்க்கே ஹவாலே கர் ரஹே தே, இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து வீட்டில் இருக்க கவ்வை வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உதர் மாரே பூக்கு கே சேர் கி ஆந்தே சட்பட்டா ரஹீதி, அதாவது உதர் மாரே அந்த உயிர் பழிச்சு பசியோட அந்த சேரோட கண்கள், ஆங்தேனா கண்கள்லாம் வந்து பிதுங்கி போய் அது ஓடிட்டுருக்கு. ஏக் பேடியே நே பூச்சா, அதை பார்த்த ஒரு ஃபாக்ஸ் வந்து சொல்லுது, बेडिए ने पूछा महाराजा क्या मामला है, என்ன விஷயம், आप आज बहुत उदास दिखाई दे रही हैं, நீங்கள் ரொம்ப வந்து அப்படியே துக்கமாக இருக்கீங்களே, பார்க்குறதுக்கு உதாஸ்னா சேடாக இருக்கீங்களே, திக்காயி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. சேர்னே கஹா, அப்போ வந்து அந்த லைன் சொல்லுது, குச் நா பூச்சோ, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆஜ் இன்னைக்கு வந்து முஸ்கில் சே ஜான் பஜி ஹே, என்னோட லைஃபே பெரிய விஷயத்துலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்குது, பெரிய ஹார்டான ஒரு விஷயமாயிருச்சு. ஆஜ் ஏக் ஏசி ராட்சசி சே பாலா படா கயா जो रोज़ सुबह 4 சேரோன் का नाश्ता करती हैं, இன்றைக்கி காலையில் வந்து நான் ஒரு ராட்சசியை வந்து பார்த்தேன், அந்த ராட்சசி வந்து காலையில் நாஷ்டாக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு 4 சேர் சாப்பிடுவோமா. எஹ சுன்கர் பேடியான் பஹூத் அன்சா, இதை கேட்டோடனே அந்த ஃபாக்ஸ் ரொம்ப சிரிக்குது. வெஹ சுபகேனா, அது காலையிலே வந்து ஜாடி மே சிப்கர், ஜாடினா அந்த புஷ்ஷுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து எல்லா விஷயத்தையும் அந்த சாரா தமாஸ்னா அந்த நடந்த சினாரியோ எல்லாத்தையுமே தேக் ரஹா தா, ஸோ அந்த ஃபாக்ஸ் ஆல்ரெடி அந்த எல்லா சினாரியும் அந்த பித்தோ வந்து பேசுனது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கு. உஸ்னே கஹா, உடனே அது சொல்லுது, போலே பாட்ஷாக்னா கிங், சொல்லுங்க ராஜா, வெஹே தோ பித்தோ தி ஜிஸ்ஸே அப்பனே ராட்சசி சமஜ் லியா தா, நீங்கள் வந்து அது வந்து பித்தோ தான், அந்த ஃபார்மரோட ஒய்ஃப் தான், நீங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ராட்சசின்னு. ஆப் இஸ் பார் ஃபிர் கோஷிஷ் கர்கே தேக்கியே, நீங்கள்
பாருங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்துக்காக ட்ரை பண்ண போகிறேன். அகர் பேல் அப்கே ஹாத் நா ஆயே தோ மேரா நாம் பேடியா நஹி. உங்கள் கையில் அந்த மாடு வந்து சேராட்டி என்னோட பேர் ஃபாக்ஸ் இல்லை, நான் ஒரு ஃபாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சவால் விடுது. அந்த ஃபாக்ஸ்க்கு வந்து எல்லா விஷயம் தெரியுன்றனால, ஏன்னா ஃபாக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிளவர், ரைட்? ஸோ வந்து அது என்ன சொல்லுது, நீங்கள் வந்து பாருங்கள், அந்த நீங்கள் பேல் தானே கேட்டீங்க, அது உங்கள் கையில் கிடைக்காம என்னோட பேரை நான் வேணா, என்னோட பேர் அது இல்லை, நான் மாற்றிக்கிறேன்ற மாதிரி அது பேசுது. பஹுத் கஹ்னி सुनने पर शेर किसान के खेत में जाने के लिए तैयार हो गया. ஸோ பஹுத் கஹனி இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா, சுன்னே பர் கேட்டதுக்கப்புறமா, சேர் வந்து கிசானோட ஃபீல்டுக்கு வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி தயாராகிக்கிச்சு. லேக்கின் உஸ்னே பேடியான் சே கஹா. ஆனால் வந்து உஸ்னே பேடியான் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, தும் அப்பனி பூஞ்ச் மேரி பூஞ்ச் சே பந்துலோ, நீ என்னோட வாழையும் உன்னோட வாழையும் கட்டி வச்சுக்கோ, ஒரு பயத்துக்காக. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதோடு சேர்ந்து ஓடிடலான்ற எண்ணத்தில் அது என்ன பண்ணுதுன்னா, என்னோட வாழையும் கட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுது. தோனோன் ஜானே பூஞ்ச் பந்துக்கர் சலே படே. ஸோ 2 பேரும் அவங்களோட வாழை கட்டிக்கிட்டு, அந்த இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2 வாழையும் கட்டிக்கிட்டு அவங்க வந்து போகிறாங்க. உன்ஹே தேக்கத்தே ஹி கிசான் கே ஹோஸ் ஹவாஸ். அங்கே போன உடனே கிசான் இருக்கார், அதை பார்த்தோன்னே அவர் ஹோஸ் ஹவாஸ் கும் ஹோ கை. அவர் வந்து ரொம்ப படபடுத்துட்டார். அப்படியே ஹோஸ் ஹவாஸ்னால் அப்படியே பயந்து என்ன லாஸ்ட் சென்ஸ், அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ ஃபாக்ஸும் கூட சேர்ந்து வருது. வெஹ டர் சே தர் காம்ப்னே லகா. அவர் ரொம்ப பயத்தில் வந்து ட்ரெம்பிள் ஆகுறாரு. லேக்கின் பித்தோ பில்குல் நஹி கப்ராய். ஆனால் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து, அந்த ஃபார்மர் ஒய்ஃப் வந்து பயப்படவே இல்லை. घबराईना பயப்படுறது, நஹி घबराईना பயப்படவே இல்லை. பேடியே கே பாஸ் ஜாக்கர் உஸ்னே கஹா. அந்த ஃபாக்ஸ் கிட்ட போய் அந்த பித்தோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு நான் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு அவங்க ட்ரெம்பிள் ஆகாமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். அந்த ஃபாக்ஸ் கிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா, கியோ ரே பேடியே, என்ன ஃபாக்ஸ் தூ தோ அபி வாதா கர்கே கயா தா. நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த, வாதான வாக்குறுதி, ப்ராமிஸ். தூ அப்பனி பூன் சே 4 சேர் பந்துக்கர் லாயேகா. நீ 4 சேரை வாழை கட்டி கூட்டிகிட்டு வரேன்னு தானே சொன்னேன். லேக்கின் தூ தோ சிர்ஃப், ஆனால் நீ வெறும் ஏக் ஹி சேர் லாயே ஹே, ஒரே ஒரு சேரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்க. வெஹபி மரியல் சா. எனக்கு இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது. பலா இசே காக்கர் மேரி பூக் மீட் சக்தி ஹே. நீ என்ன நினச்ச, இது ஒன்று எனக்கு போதுமா? சக்தினா கேன் இட் பி ஃபுல். பீட் அப்படின்னா என்னோடய வயிற்றுக்கு, என்னோடய பசிக்கு இந்த என்னோடய வயிற்றுக்கு. பீட்னா மீட் அப்படின்னா வயிற்றுக்கு வந்து சக்தி, இது போதுமா பத்துமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேர் இஸ் வக்த் யஹி சஹி. ஸோ இந்த நேமில் வந்து இதுதான் சரி அப்படின்ட்டு. இத்னா கஹர் பித்தோ ஆகே படி. ஸோ இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பித்தோ ஆகே படி அப்படியே சொல்லிக்கிட்டே பக்கத்துலேயே வராங்க. யார்கிட்ட? ஃபாக்ஸ் கிட்ட வராங்க. சேர்க்கே ஹோஸ் ஹவாஸ். சேர் இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிடுச்சு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உட்கை உடனே அதை விட்டு எடுத்து எஞ்சி உஸ்னே சமஜா கி பேடியே. அதை என்ன புரிஞ்சிச்சுன்னா, அந்த ஃபாக்ஸும் நே உஸ்கே சாத் தோக்கா கியா ஹே. தோக்கானா அது வந்து பொய்யான ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸை பற்றி அந்த லைன் நினைக்கிது. வெஹ ஃபவுரன், உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா, வஹா சே பாகா, அந்த இடத்த விட்டு ஓடுது. பேடியா பஹுத் சிக்கா சிலாயா, ரொம்ப அப்போ வந்து ஃபாக்ஸுக்கு ஒன்றுமே புரியல. ஃபாக்ஸ் வந்து நியாயம், அதாவது உண்மையாக தான் இருந்துச்சு ஆனால் சேருக்கு. பட் வந்து பித்தோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டால் அவங்க வந்து பித்தோவை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபாக்ஸும் அது அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த சொன்னனால அந்த ஃபாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அது கத்துது, சிலாயா கத்துது. லேக்கின் சேர்னே ஏக்னா சுனி, ஒரு வார்த்தையை கூட அந்த சேர் கேட்கல. ஃபாக்ஸ் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட அந்த சேர் கேட்க தயாராக இல்லை. தேஜி சே பாக் தா சலாகையா. வேகமாக, தேஜின்னு ரொம்ப வேகமாக அந்த சேர் ஓடுறதுனால பின்னாடி அந்த ஃபாக்ஸையும் இழுத்துகிட்டே போயிடுச்சு. கிசான் அவுர் பித்தோ ஆராம் சேக் ரஹ்னே லகே. அதுக்கப்புறமா கிசானும் அந்த பித்தோவும் ஆரானா ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. உன்ஹே மாலூம் தாக்கி அப், அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்னா, அப் சேர் உன்கே கேத் கி தரஃப் ஃபிர் கபி
கபி நஹி ஆயேகா. இனிமே வந்து அவங்களோட ஃபீல்டுக்கு அந்த சேர் வந்து வரவே வராது. அவங்களுக்கு மாலும்னா தெரியும் என்னென்னா இந்த மாதிரி சேர் இனிமேல் அவங்களோட ஃபீல்டுக்கு இனிமேல் வரவே வராதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் த பித்தோ ஹேட். எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்கு நம்ம பயந்து ஃபேஸ் பண்ணுறதை விட அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி வந்து சமாளித்து வெளியே வரலாம், இல்லை அதை எப்படி ஃபேஸ் பண்ணலான்றது தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ இதை கண்டிப்பாக குழந்தைகளாகி நீங்கள் வந்து டெவலப் பண்ண கற்றுக்கணும். எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை கற்றுக்கணும். சரிங்களா? Hope you would have enjoyed this video. Please do like, share and subscribe my channel for more videos. Thank you.